உலகெங்கும் உள்ள இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் உங்களுக்கு தான் தெரியுமே, மகாலட்சுமி அவர்களை அப்படியே வாங்கி வைத்திருக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. அனுச நட்சத்திர நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு காசும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது, சும்மா இப்படியே போட்டு உசு பேத்துறீங்கன்னா நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் அறிவாளிங்க. அப்படித்தான் எது ரொம்ப தேடுறோமோ அதை தான் நம்ம கிட்ட கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை. அனுஷம் அப்படின்னாலே சனி நாளுமே ஆக சிறந்து வைத்திருக்கக்கூடியது சனியோட சுபத்துவமான ஒரு நட்சத்திரம். அனுஷத்துல ஒரு நாள் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அது அப்படியே தொன்று தொட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். மகாலட்சுமியோட நட்சத்திரம் செந்தாமரை குளம்னு சொல்லுவார் என் குருநாதர். அந்த அளவுக்கு மகாலட்சுமியை வசியப்படுத்துவதற்கு இந்த அனுஷ நட்சத்திரத்தை தான் முன்னோர்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அவ்வளோ சூப்பரான அதே அற்புதமான பொருந்திய அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னா, கொஞ்சம் கோவம் வரப்போதோ, வெறித்தனமான கோவம், சாதாரண கோவம்லாம் இல்லை. ஏன்னா ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்துல இருக்கிறது சிறப்புன்னெலாம் நீங்கள் சொன்னேன், ஓகே. ஆனால் நம்மளுக்கு ராசிநாதனுக்கும் நட்சத்திரநாதனுக்கும் தான் எப்போ முட்டிக்கும் தெரியாத அளவுக்கு முட்டிக்குதே, பயங்கரமாக கிரக யுத்தம். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? இந்த தடவை மூளைக்கும் மனசுக்கும் சண்டை வரும். அடுத்தவங்களோட போடுற சண்டைலாம் ரெண்டாவது, நமக்குள்ள ஒரு நல்லவன் இருப்பானே அவனை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும் இந்த தடவை அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏப்ரல் மாதமே தொடங்கிடுவான். ஏப்ரல்லையே ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் 2-3 தேதி தாண்டி, அதுவும் 10 தேதிலாம் ஆச்சுன்னா இன்னும் பைத்தியமே பிடிக்கும். புதன் வேற நீச்சமாயி உட்காந்துருப்பாரா. அப்ப என்ன பண்றது என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி டைலமா வந்து ஒரு மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மையா அப்படி சொல்லாமா? அப்படி சொல்ல வேண்டாம். பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அடுத்தவர்கிட்ட ஒரு 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 ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும், டென்ஷன் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். சில சமயம் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்ற மாதிரியான சில சினாரியோகள் எட்டி பார்க்கும். மனசு ஒன்று சொல்ல, மூளை ஒன்று சொல்ல, ரெண்டுக்கும் நடுவில் அது சரியா இது சரியான்ற அந்த ரிங்காரிங்கா ரோசஸை வெளியிலலாம் விளையாட வேணா, நம்மளுக்கு கிரகங்கள் நம்மளுக்குள்ளேயே விளையாண்டுக்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்கு. ஆனால் ஜெயிக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை செவ்வாய் தான். ஏன்னா அது சின்ன கொஞ்ச நாள் தான் அப்படியே எஸ்கேப் ஆகிடும். அப்போ கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ஸ்பீடாக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் அனுச நட்சத்திரக்காரர்கள். நிறைய நீங்களா யோசிச்சுப்பீங்க. யோசிச்சு அப்போ 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது சும்மாவே அனுசத்துக்கு யோசிக்கிறதுக்கு சொல்லவா வேணும்? அதுக்குன்னே பிறந்த ஆட்கள் தான் நீங்கள். இந்த தடவை இன்னுமே சுவாகா சொல்கிற மாதிரி சனியும் அங்கே உட்காந்து, செவ்வாயும் அங்கே உட்காந்து, புதனும் அங்கே உட்காந்து, அப்பப்போ சந்திரன் வேற அங்கே போயிட்டு, சூரியன் வேற அங்கே இருந்து என்னத்துக்காருது? ஆனால் 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அதோட கொடுப்பன ஏதாவது உண்டா என்ன? சரியாக பயன்படுத்தினா நீங்கள் தான் கிங்கு. சரியாக பயன்படுத்தாட்டி தான் இத்தனை கிரகங்களை வச்சு மண்டக்குள்ளே ஐயோ அப்படி மணி அடிக்குதுன்னு உட்காந்துருக்கணும். ஆனால் நம்மளுக்கு தான் சரியாக பயன்படுத்த தெரியுமே. கிரகத்தை கையாளக்கூடிய சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் நம்ம தான் அறிவாளி. ஸோ இந்த தடவை இந்த கிரகத்தை எப்படி நீங்கள் கையாள போறீங்க அப்படின்றதுல தான் உங்களுக்கான ட்ரெஷரர் ஓப்பன் ஆக போகுது. யாருக்கு? அனுச நட்சத்திரக்காரர். இந்த தடவை இத்தனை கிரகங்களும் அமர்ந்து, அதுவும் 5ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும்போது பயங்கரமான தெய்வ கடாட்சம், குலதெய்வத்துடைய ஆசி எல்லாத்தையும் கொடுக்க போகுது. அதே சமயம் 5ஆம் இடம் தான் சொந்த பந்தம், அந்த இடத்துல கவனமா இருக்கணும். 5ஆம் இடம் தான் உயிர் சொத்து, அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாம சொத்து பிரிக்கிறது, சொத்தை பத்தி பேசுறது, அதை பண்றது இதை பண்றதுன்னு சொல்லிட்டு அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஒரு வேளை உங்களுடைய 5ஆம் இடம் புனிதத்துவமா இருக்குன்ற பட்சத்துல உங்களுக்கு உயிர் சொத்து வருவதற்கான வாய்ப்பு, சொத்து பிரியறதுக்கான வாய்ப்பு, அதன் மூலமாக ஒரு நல்லவை நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இனிதே மலரப்போகுது. டிபெண்ட்ஸ் அப்புறம் உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப் என்ன சொல்லுதுன்றதான் பொறுத்து இருக்கு. இந்த இடத்த கோச்சார கிரகங்கள் இயக்க போகுது. அங்க உங்களுடைய நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய பிளானட்டும் அதை கொத்தளிப்பு செய்யும்போது கண்டிப்பாக அது 100% நடக்கும். இல்லாட்டி இயக்கமோடு தான் நடக்கும், இயங்கியல் நடக்காது. கிளியர்? அவ்வளவுதான். இந்த கிளியாரிட்டி புரிஞ்சாலே போதும் நம்மளுக்கு. ஸோ இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்கள், அதுவும் எஸ்பெஷலி அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அல்லல்கள் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு விடுதலை, கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் தான். நிறைய யோசிக்க வேண்டியிருக்கும், நிறைய திங்க் பண்ண வேண்டியிருக்கும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்கே யோசனை. எப்படி அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறேன், எப்படி குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறேன், எப்படி குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி யோசனை. கோச்சிக்காதீங்க. காதல் பண்ணக்கூடிய அனுச நட்சத்திரக்கார பிள்ளைங்களுக்கு பிரேக்கப் ஆனால், இல்லை காதலில் பிரச்சனை வரல, இல்லை அம்மா பாட்டா மாட்டிக்குவீங்க. சனி அந்த வேலையை செவ்வனே பண்ணுவார். சனி செவ்வாய் சேர்க்க அவ்வளோ நல்லது கிடையாது. அது நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படின்றது கலவரம் தான் வீட்டில். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனை வராம வம்ப விலை கொடுத்து வாங்கிக்காம பார்த்துக்குங்க. மெயின்டைன் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டிலாம் இருக்குன்னா தாராளமா பண்ணிக்கங்க. இல்லை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். நாட் ஓன்லி இந்த வயது ஒத்தவர்களுக்கு, எந்த வயது ஒத்தவர்களாலும் ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்.
வேலையில 10ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறது, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான நல்லவைகளை கொண்டு வந்து கொடுத்தாலுமே 10ல் கேது நிறைய கிளென்ஸ் பண்ண வைப்பார். வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களை அனுப்புவது, வேலையில் இருக்க சில விஷயங்கள் நடக்க வைக்கிறது, நம்மளுக்கு வேலை போறதுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு? அனுச நட்சத்திரக்காரர்கள். ஸோ அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 3 விதமான பலாபலன்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று, நான் சொன்ன மாதிரி 5ஆம் இடம் வலிக்கிறது இத்தனை கிரகங்கள் மூலமா. அது பிளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது. குழந்தைகள் மூலமாக ஒரு நல்லவே நடக்கும்போது, இல்லை குழந்தைகள் மூலமாக ஒரு பிரச்சனை வரப்போகுது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கிடைக்கும். இல்லை அதற்கு களங்கம் வருவது மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய சுயஜாதகம் சரியில்லாட்டி நடக்கும். 3வது, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருது, எங்கேயாவது டிராவல் பண்றது அது நடக்கும். இல்லாட்டி டிராவல் போயிட்டு வரும்போது ஏதாவது அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம். யூஸ்வலி நான் அவ்வளோ ரொம்ப பார்த்து தான் பேசுவேன். இந்த தடவை நான் ஸ்ட்ரிக்டாவே சொல்றேன், வண்டி வாகனங்கள்ல வித்த காட்டாதீங்க. வண்டி வாகனங்கள்ல போயிட்டு வரும்போது ரொம்ப கவனமா வாங்க. வண்டிக்கு ஏதாவது ஒரு செலவு வைக்கிறது, வண்டிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றது, வண்டியை சரி பண்றது, இல்லை வண்டி ரொம்ப நாள் இப்படியே கிடக்க தூக்கி கொடுத்துடலாமான்ற மாதிரி யோசிக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் பழையன கழிதலும் புதியன புதலும் நிகழப்போகிறது. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கான ஒரு பொதுப்படையான ஒரு பலன். ஓகே, அனுச நட்சத்திரக்காரங்க படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் குருவோட பார்வை நல்லா தான் இருக்குன்ற போது மல்டிபிளா படிப்பாங்க. மல்டிபிள் டாஸ்கிங்லாம் பண்ணும். இல்லை பிள்ளைங்களை நீங்கள் மல்டிபிளா டியூஷனில் சேர்க்கறது, மல்டிபிளான சில விஷயங்கள் பண்ணுறது, இல்லை வெயிட்டிங் பீரியடில் இருக்கிறது எல்லாம் நடக்கும். நிறைய பிள்ளைங்க கலை சம்பந்தப்பட்டு இயங்குவார்கள். அதன் மூலமாக ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். அது குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். நீங்க அனுச நட்சத்திர குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அனுச நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த செலவுகள் அதிகமாகும் உங்களால. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய திருமண வாய்ப்பு கூடி வரும். குழந்தை பேருக்காண்டி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இந்த மாதம் கிளிக் ஆகும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை சுயஜாதத்துல ராகுக்கு இது நல்லா இல்லாத பட்சத்துல ஏதாவது ஒரு அபாஷன் நடக்கலாம். அதே சமயம் நிறைய டிராவல் பண்ணுவீங்க, நிறைய டூர் பண்ணுவீங்க, நிறைய கோவில்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணுவீங்க, நிறைய எங்கேயாவது வெளில போயிட்டு வருவீங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், ஒரு எல்லாமே உங்க போகிறது. 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும், பேச்சுல நிதானமா இருக்கணும், செயல்ல ஒரு மாதிரியான எடுத்தோம் கவுத்தோம் பண்ணாம கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸுக்கும் இருக்கக்கூடிய விஷயத்துல வேற யாரும் தலையிடாம பார்த்துக்கோங்க. யாரை பத்தி யாருக்கிட்டையும் வந்து சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, கூட இருக்கிறவங்க, சொந்த பந்தங்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய நேரமா இருக்கு. 5ஆம் இடம்னா சொந்தத்தை இண்டிகேட் பண்ணும். சனி அந்த வேலையை செவ்வனை செய்வாரு. கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. தேவையில்லாம வம்பு வழக்கு பேச்சு இல்லை, ஃப்ரெண்ட்ஸை கெடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க. அக்கம் பக்கத்து வீட்டாரும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதே மாதிரி பெட் அனிமல் வளர்க்குறீங்க, பெட்டெல்லாம் வளர்க்குறீங்கன்னா அதன் மூலமா கடி வாங்குறது, அது தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. கவனமா இருக்கணும். ஓகே, 60 தாண்டி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். செவ்வாய் சனி சேர்க்கை அந்த அளவுக்கு ஓகேல, ரொம்ப நாள்பட்ட நோய்கள்னு சொல்லக்கூடிய. ஆனால் இது இன்னொரு பக்கம் எடுத்தோம்னா நிறைய நாள்பட்ட நோய்களுக்கான ஒரு நல்லவையும் கிடைக்கும். சுகரா இருக்கு, ரொம்ப நாளா இருக்குன்னா இந்த டாக்டர் விட்டு வேற டாக்டரை மாப்பீங்க, அது டக்குன்னு சட்டுன்னு சரியாகும். இல்ல ரொம்ப நாள் இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆயுர்வேதிக் மெடிசன் குள்ள போனீங்கன்னா அது சரியா போகும். ஏன்னா சூரியனும் அங்கே அமர்ந்திருக்கிறன்ற போது நாள்பட்ட நோய்களுக்கான ஒரு சரியான மருத்துவம் கிடைக்கும். அனுச நட்சத்திரக்காரர்களுடைய அப்பாவின் உடலிலே மிகுந்த கவனமா பார்த்துக்கணும். மாமனாருடைய உடல்நிலை, அப்பாவினுடைய உடல்நிலை மிகுந்த கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. யாருக்கு? அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி உங்க ஸ்பௌஸோட உடல்நிலையை பார்த்துக்கணும். உங்களுக்கும் வீட்டுக்காரருக்கும் வெள்ளை கொடி காட்ட வேண்டிய நேரமா தான் இருக்கு. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இல்ல பெட்ஷீட்டே வாங்கி வச்சிருங்க. முடியவே முடியாது மேடம்னா வேற வழி இல்லை. அதனால கொஞ்சம் வாங்கி தான் வைக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலைமை தான் இருக்கு. மற்றபடி நம்ம இப்படியே இருக்கிற மாதிரியே இருந்துட போறோம். ஸோ ஒரு 15 நாளுக்கு அப்புறம் மிகச்சரியான யோகம், நிறைய உங்களுக்கான பிளெஸிங் அப்படியே ரிசீவ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 5ஆம் இடத்துல கூடிய இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு கிடைக்க போகுது. ஆன்மீக வழிபாடு, கோவில் வழிபாடு அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சக்சஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிகச்சிறந்த உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடே போதும் என்ற உங்களுடைய அல்லல்களில் இருந்து உங்களை சரி செய்வதற்கு. அதை தாண்டியும் முடிஞ்சா பெண் தெய்வங்களுடைய வழிபாடு, உக்கிர தெய்வமான காளி வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த தடவை உங்களுடைய கவலைகள் எல்லாம் போகக்கூடிய அமைப்பு. வாராகி வழிபாடு, காளி வழிபாடு, சப்த கன்னிகள் வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த தடவை சூப்பரா இருக்கும். யாருக்கு? அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே, அனுஷ நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய கடல் பார்ப்பீங்க. திடீர்னு போன் திறந்தா சூரியன் ரைஸ் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் பார்ப்பீங்க. சந்திரன் மாதிரி சில விஷயங்களை பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த முத்து அப்படின்ற விஷயம் கண்ணில் பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. முத்து பார்க்கறது, முத்து எடுக்கிறத பார்க்கறது, திடீர்னு கடல் உணவுகள், கடல் மீன்ல இருந்து வயிற்று கழிச்சு ஏதோ வர்றது, சம்திங் லைக் தட், ஏதோ ஒன்று கடலோடு கனெக்ட் ஆகுது. நிறைய சலனப்படாத
கடல் எப்படி அமைதியா இருக்கோ அந்த மாதிரி அமைதியா இரு, ஆர்ப்பாட்டமே வேண்டாம், நான் இருக்கேன் அவனை பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த கடல் பார்த்தல் என்ற நிலவும், இந்த சூரியன் உதித்தல் என்ற நிலவும், கடல் உயிரினங்களை பார்க்கறது, முத்து பார்க்குற மாதிரி, இந்த மாதிரி ஏதோ ஒரு கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க கண்ணில் பட காத்திருக்கிறது. ஓகே, அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முடியும் அப்படின்னா இந்த தடவை சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் கோயில்களுக்கு கொடுங்க. ஒரு 4 வாரம் தானே, மேக்சிமம் ஒரு 200 கிராம் இல்லை ஒரு 500 கிராம் 1/2 லிட்டரு வாங்கி முடிஞ்சு கொடுத்தா, வாங்கி நல்ல எண்ணெயா பார்த்து சுத்தமான எண்ணெயா பார்த்து வாங்கி கொடுத்தீங்கனாலே, அதுவும் பிள்ளையார் கோயிலுக்கோ இல்லை அனுமன் கோயிலுக்கோ கொடுத்தாலே அல்லலிலிருந்து வெளியில வந்து மிகச்சரியான ராஜயோகத்தை நோக்கியான பயணத்தை இந்த எண்ணெய் கொடுத்தல் என்ற ஒரு சின்ன விஷயம் உங்களை நிறைவேற்றி கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம்.